மீண்டும் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர். இவங்க ஃபைனான்சியல் ஜேர்னலிசமில் மிகப்பெரிய ஆளுமை. இன்றைக்கும் பல ரோல்ஸில் அவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு செபியோடைய மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஹிந்து பிஸ்னஸ் லைன் நியூஸ் பேப்பருக்கு கன்சல்டிங் எடிட்டராக இருக்காங்க. பிரைம் இன்வெஸ்டர் என்ற ஒரு அட்வைசரி ஃபர்முக்கும் ஹெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸாக இருக்காங்க. 25 ஆண்டுகள் பிஸ்னஸ் ஜேர்னலிசம்லையும், குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னலிசம்லையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். லெட் அஸ் வெல்கம் ஆர்த்தி கிருஷ்ணன். வணக்கம். இன்னைக்கு உங்களோட பேசுறது ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் we are recording it one day before Women's Day. Right. So it will be quite an inspiration to all the women who are going to listen to you today. So that was the whole idea of having this today. First we would like to know from you, எனக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். எப்படி பிஸ்னஸ் ஜேர்னலிசம் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? Right. Sometimes your career choices happen by chance only. ஸோ எந்தும் நான் பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் பிளானிங்கோட இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னலிசமோ இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டிங்குள்ளேயோ வந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் 1994 ஐசிடபிள்யூ முடிச்சிருந்தேன். கூடவே MBA ஃபினான்ஸ் படிச்சிருந்தேன் ஹைதராபாடில். ஸோ அப்போ தட் வாஸ் 94. உங்களுக்கு தெரியும், இட் வாஸ் நாட் அ கிரேட் இயர் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எங்கள் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் MBAக்கு இந்த சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஹைதராபாடில் ஒரு என்டிட்டி இருக்குது. அவள் ரெக்ரூட்மெண்ட்காக வந்திருந்தா. ஸோ அவள் இந்த அனலிஸ்ட்னு ஒரு மேகசின் அப்போ ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த அனலிஸ்ட் மேகசின்காக எழுதுறதுக்கு they were looking for people who could give IPO. Appo there was an IPO boom, you know. Correct. So IPO recommendations, mutual fund recommendations, in the mari things la. It was a completely new field to me. But எனக்கு my grandfather was a historian. He's written many books. My father also is quite literary. So எனக்கு ரைட்டிங்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் முடிச்சிருந்ததுனால கொஞ்சம் ஃபினான்ஸ்லேயும் அந்த இது இருந்தது. ஸோ இட் லுக் லைக் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ அண்ட் ஐ ஜாயின் தேர். அந்த அனலிஸ்ட் மேகசீனில் தான் எழுத ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்தா. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு அந்த மேகசீனோட எடிட்டருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. 1 year into private mutual funds. It was so 1995 that was the time when the first set of private mutual funds had started. All these names like நம்ம Alliance Mutual Fund கூட Apple இருந்தது, 20th Century எல்லாம் இருந்தது. Taurus. Yes. So I started tracking the industry at that time. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ணுறவா அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்ஸை பார்த்தா they will be horrified. பிகாஸ் என்ன வரும்னா அந்த ஃபுல் பேஜில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட P&L அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் வரும். அப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை மீட் பண்ணால் சில இன்ஃபர்மேஷன் வரும். NAV டிஸ்க்ளோஷர் கூட அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது. ஐ திங்க் போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர் மேபி குவார்ட்டர்லியோ 6 monthly வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளால என்ன காஜ் பண்ண முடியும் அந்த ஃபண்டை பற்றி அதை எழுதிட்டு இருந்தேன். ஸோ 1 year ஆனோடனே எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி he came to Chennai. So I moved with him. அப்போ business line had just set up its research bureau. Correct. So I applied there, and research bureau la again already Mr. Vaidyanathan was there, who was tracking mutual funds, and they had an established column and everything. So anga na track panna arambichen. So join பண்ணி initially few years liye இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எதுலையுமே நம்ம மார்க்கெட்ஸ்ல ஸ்கேம் அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு லேர்னிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ விதின் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸே அந்த 98, 99, 2000 அந்த நிறைய ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ணி the funds which were giving very good performance, அது பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தா .com bust happened, and we saw that the performance really melted down like anything, and because they had concentrated exposures in IT stocks. Correct. And அப்பெல்லாம் diversificationலாம் கிடையாது. ஒரு செக்டரே ஒரு போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஆமா, ஒரு டெக் 3 ஸ்டாக் எடுத்தா 50% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ரைட். பட் அப்போ நான் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் பார்த்திருந்தேன் as a young person, and திடீர்னு I realized that portfolio actually you have to look into what is driving the performance, இல்லைன்னா. ஸோ அந்த பஸ்ட்டை பார்த்தேன்.
அப்புறம் US 64 அந்த இது ரிங் சைட் வியூ ஐ காட். ஸோ ஒரு 2001ல வந்து when that bust happened, I came to know இந்த மாதிரி கேபிட்டல்லேருந்து டிவிடெண்டை கொடுக்கறது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரக்சர்ல அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வாட் சார்ட் ஆஃப் நாட் சஸ்டைனபிள் 2001ல தெரியும். So that learning, so that actually set the path for my journey. And அப்பவே நான் personal investments ஆரம்பிச்சுட்டேன். So you did invest also? Absolutely. So you are not one of those who just writes and doesn't invest? In fact, I think of that as my USP. அதனால தான் even in my Twitter description I say I try to write what are my learnings from investment. So இந்த 25 years இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 மார்க்கெட் சைக்கிள்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பவுமே மீதி பேரோட மிஸ்டேக்ஸோட நம்ம சொந்த மிஸ்டேக்ஸ்ல தான் we get to learn. So that set the path. அதுக்கப்புறம் slowly I broadened my base. I started giving IPO recommendations, tracking sectors for business line. அப்புறம் ஸ்லோவா பாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் லாஸ்ட் 10 yearsல I've been tracking government securities marketலாம். So that is how my journey began. ஒரு 2010 அந்த டைம்ல வந்து இந்த ரிசர்ச் பியூரோல சீனியர்ஸ் had all resigned. So at that time I was given the editorship of that section called portfolio, which is basically a 12-page section where full recommendations தான், and I handled a team of 12 analysts. So அவளோட செக்டர்ஸ்லாம் பார்த்து what kind of recommendations we get. So that அதுலேருந்து then I moved into a sort of consulting role from 2014. Okay. Right. ஸோ கன்சல்டன்ட் ரோலில் மூவ் எதுக்கு பண்ணேன்னா எனக்கு மேனேஜ்மெண்ட்டோட ரைட்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட், அனாலிசிஸ் ரைட்டிங். ஸோ ஐ தாட் ரதர் தென் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஐட் லைக் டு டூ மோர் ஆஃப் ரைட்டிங். ஸோ ஐ மூவ்ட் இன் டு திஸ் ரோல். Excellent. So you actually gave what I wanted to ask in the next question already about the evolution of fund investing. நீங்கள் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டீங்க. ஸோ நான் ஜஸ்ட் சப்ளிமெண்ட்ரியாக சில விஷயங்கள் கேட்குறேன். ஷோர். எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஏர்லி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இன்டெகிரிட்டி ஆஃப் ப்ராசஸ் சுமாராக இருக்கும், ரெண்டாவது இன்டெகிரிட்டி ஆஃப் பீப்புள் சுமாராக இருக்கும், மூணாவது இன்டெகிரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதுவும் கொஞ்சம் இஃபியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ யூ ஹவ் சீன் த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி grow from that stage to now. So can you throw light on these 3 areas, how you have seen some changes? Integrity of business development, integrity of process, integrity of people. I would say there has been a watershed change. I mean, there is no comparison. SEBI mutual fund regulations came about in 1992. In 1996 they were materially revised. 2000 they were revised even further. So for the regulations also it has been a learning process, and I feel as a regulator SEBI has been completely pro investor. We without mentioning it I can say other regulators in India are obsessed with other things slightly. They are more focused on market development, or somebody is more focused on systemic risks, but SEBI has always been this totally investor focused, and sometimes they go too far also in that investor protection. So in terms like the of protective parenting, overprotective sometimes. Lately I have been feeling that. So enna in terms of processes, the way in which the mutual fund industry has been regulated and has evolved is completely relying on disclosures. So எது நடந்தாலும் just disclose it to the investor so that the investor comes in with full information. இப்போ நம்ம பேங்க் டெபாசிட்ல போட்டா கூட we effectively don't know where the bank is deploying the money, but in mutual funds from that early stage we always knew where our money was going in terms of portfolio disclosures, daily NAV, all sorts of things. So some of the things in the marketing la varakodiya changes which you think have made it more transparent, sila vishayங்கள் solunga sila vishayங்கள். So mutual fund ku correct. அந்த காலத்துல I remember how mutual funds used to advertise. Paperல front pageல 1/4 ad இருக்கும். We've given a 100% return in the last 1 year அப்படின்னு இருக்கும். So people used to enter thinking that they can double their money. Now when many accidents happened, after that SEBI said you cannot advertise based on past performance like this. You have to give only CAGR returns, and you have to give it with the benchmark. That was one instance. நிறைய அந்த காலத்தில் மந்த்லி இன்கம் பிளான்ஸ்னு சொல்லி அஷ்யூர்ட் ரிட்டர்ன் ஸ்கீம்ஸ் இருக்கும். தேர் வர் ஸ்கீம்ஸ் லைக் BOI டபுள் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மாதிரிலாம்.
UTI நிறைய வச்சிருந்தாங்க. UTI monthly income plan launch பண்ணிட்டே இருப்பா every year and people used to think இதுல assured இது assured 14% கொடுக்கும் அப்படின்னு. அந்த காலத்துல பாண்ட்லாம் நிறைய கொடுக்கும், அதனால 14% is promising too much. So after a set of schemes actually failed, then the regulation was tightened to say that if you are giving assured return, the AMC sponsor has to put the money. That put a complete stop to this assured return thing. So this whole concept of mutual funds can give you only market link returns, that was firmly established. Advertising was celebrity endorsements was actually banned. Now even today there are mutual fund guys who say a celebrity endorsement ella industry lum pandra, insurance la pandra, ingla udaliyena. If you look at any financial scam in India, Shyam, it is celebrity backed. Whether it is real estate, I won't take any names, but what you say is 100%. Whether it is real estate or Sharada or Sahara, there was always a celebrity face. So I think SEBI did a wise thing by saying in the celebrity இதுவே நமக்கு வேண்டாம், let us stay away from it. நீங்க வெறும் performance வெச்சு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. So that made for very sedate and sober. You must have noticed that this YouTube scam recently had an actor to endorse, and they made 40 crores using that actor. True. And the actor was also paid. Correct. And the actor says he knows nothing about it. That is usually the case. Okay. So that is with respect to the marketing. Right. What about the integrity of people? Right. Anything that you have seen in this, because 25 years is a long journey in mutual funds. You have seen almost the entire private mutual fund history of India. Right. So with respect to peoples, there are always good apples and bad apples, and I don't think in any regulatory framework we can completely do away with the bad apples. Recently we've had instances also of front running, etc. But I would say by and large the industry has because of the very tight regulation and the extreme transparency, where literally how much is the CEO and the fund manager taking home, skin in the game, பணம் எவ்வளவு வாங்குறாங்க, yes, because of transparency into every aspect of the management, avaloda salary, avaloda, and the overall TER limit irukku. Now which industry can you name where actually the regulator decides this is the total fee you can take home? This is the only industry, right? And is very intent on reducing it also. Correct, wants to reduce. So the pie itself is that much only, adukku mela onnu you cannot do much with it. So I think that this kind of regulation and transparency itself, it has weeded out the people who want to basically earn by other means, and it has kept the more ethical and the more investor focused people within the industry, in my view. But அப்பப்போ இந்த ஆக்சஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ ஒரு ப்ராப்ளம் வரும்போதே எல்லாரும் வந்து அதை ஒரே கலர்ல தானே போடுறாங்க. இப்போ டெம்பிள்டன்ல ஒரு ப்ராப்ளம் வந்து அங்க பணம் ஃபுல்லா ரிகவர் ஆயிடுது. இப்போ ஆக்சிஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து இட்ஸ் அ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அ ப்ராப்ளம். அதே போல ரிலையன்ஸ் நிப்பான், ஏர்லியர் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நவ் நிப்பான் நாம், அங்க ஒரு ப்ராப்ளம் வந்தது. ப்ராப்ளி இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ்ல இருக்கு, நான் ஐம் நாட் நேமிங் மோர். இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு கலர் இருக்கு. ஆனா சொசைட்டி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஒரே கலர்ல பெயிண்ட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியா போயிடுது. மியூச்சுவல் ஃபண்ட்னா பணம் வந்து சேஃப் இல்ல அப்படிங்கிறதுக்கு. அதை பத்தி உங்க வியூ என்ன? ரைட், ஐ அக்ரி. ஒரு மாதிரி யூ நீட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் losses to investors that have happened because of misjudgment by the fund manager, தப்பான investing decisions. இப்போ that is a part of occupational hazard தான். நம்ம மார்க்கெட்ஸ்ல இருக்கோனாலே we can make mistakes, we can do over ரொம்ப ஜாஸ்தி risk taking பண்ணி we can lose money, which happened in Franklin Templeton, I think. So misjudgment, தப்பான ஸ்டாக்ஸ்ல போடுறது, தப்பானா என்ன, நம்ம we think it's a good call but it is not a good call in hindsight. So those kind of problems can happen. A second thing is things like front running, where it is genuinely, it is a fraud on investors if a particular person has actually been front running. But we need to put this in the perspective of the industry size and legacy. So 40 lakh crore AUM is there, and the industry has for over 25 years delivered enormous wealth creation. Today, I remember in 2006-07 also, I would not meet too many people who made money from mutual funds. But today, practically every walk of life, you meet people who created enormous wealth because of this vehicle. So there are people who have earned money. Avanga da evidence. Millions of people. Exactly. Who have managed to meet financial goals because of mutual funds, and they would not have otherwise. In my personal case also,
Largely for my wealth creation, I've relied on mutual funds. Though I am aware of direct stocks and things. No, I have for the last 13 years, for my children, I have investments only in mutual funds. Right. And it's been a fantastic journey for them. And they have not done any worse than I have done as an investor in the secondary market, which is for them, it's a good thing. Right. And because I think that this, what you are saying, that you yourself have been an investor, you have skin in the game and you have invested, that's a very interesting facet. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்க தங்களுக்கு இன்னொரு விஷயம் செய்வாங்க. நீங்க சொல்றது என்னன்னா, நானும் இதே தான் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு வந்து இதுல எனக்கு இன்னும் ஜாஸ்தி கன்விக்ஷன் இருக்குன்னு சொல்றது, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை எடுக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நாட் ஒன்லி கன்விக்ஷன் வருது, உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயம் புரியும். பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு கிளாரிட்டியும் கன்விக்ஷனையும் கொடுக்கும். பீப்புளை பற்றின ப்ராப்ளம் இல்லைன்னு நானும் சொல்லவே இல்லை, திரும்ப வரும்ன்றதான் என்னுடைய இது வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இட் இஸ் லைக் சர்ஜரி இன் அ ஹாஸ்பிட்டல் கெட்டிங் பாட்ச்ட் அப். யூ வில் நாட் பர்ன் த ஹாஸ்பிட்டல் டவுன், nor will you say don't go to this hospital ever again. You will still, society will still have to deal with that, but they will still again try to make it better and better and better. It's a continuous improvement process. And I would say with respect to investor protection, the regulations for mutual funds, see, every call that we take is a relative call. Yeah, if I want to put my money somewhere, the call I take is not between some perfect option and this. The call is, should I put it in a mutual fund or a ULIP or direct stock market? When I see that relative call, I find that mutual funds are far ahead in regulations compared to other vehicles. So you are saying that in the investment universe, mutual fund is one of the safest product ecosystems in the country. Yes, when you say safest, now people shouldn't interpret. One of the safer. Yes. Let me say. People shouldn't interpret safe as my capital is safe, but in terms of regulatory structures or the chances of somebody really misappropriating and running away with your money or losing all your money and not informing you of it, these kind of instances, the probability is less, is what I mean. Okay. இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஏன் போறீங்க, நீங்க டைரக்ட் ஸ்டாக்குக்கு வாங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா நடக்குது. நான் பார்த்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு திங்கிங் நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இருக்கு. நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதல்ல போகல அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது யூடிஐ, அது மேல எனக்கு நம்பிக்கையே வரல 90sல. ஓகே, ஃபெர்வானி கதையெல்லாம் தெரியும் நமக்கு. ஓகே, ரைட். தென் பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்த போது கூட அவங்கனால வந்து அவங்களுக்கு வர பணத்தை ஸ்மூத்தா இன்வெஸ்ட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் 90sல. ஏன்னா இவங்களுக்கு லாட் வேணும், இம்பாக்ட் காஸ்ட் நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஒருத்தர் போய் நிறைய வாங்கும் போது விலை ஏறதுன்னு சொல்றோமே, அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்போ ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ அவங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அதுக்கு நம்மளே டைரக்டா பண்ணலாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குலாம் முதல்ல இருந்தது. பட் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஸ்லோ ஒரு ஃபேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி வந்தது 2003 அந்த ஸ்டேஜ்ல. அடுத்த 10 வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி 13 அந்த ஸ்டேஜ்ல வந்தது. இன்னைக்கு அதை விட அதிக மெச்சூரிட்டி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஆனா இந்த மெச்சூரிட்டி கூட கூட இன்வெஸ்டர்ஸினுடைய மெச்சூரிட்டி வந்து குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. ஏன்னாக்கா பீப்புள் ஃபீல் தட் எனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாம் பண்ணிப்பேன். சரி, இந்த ஃபீலிங் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் அதுக்கு பேசிஸே இல்லை ஆக்சுவலா. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்ல பணம் சம்பாதிச்சாக்கா நமக்கு மொத்த ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. திஸ் இஸ் மை பர்செப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸா டைரக்ட் ஸ்டாக்ஸாங்கிற அந்த டிபேட்ல உங்களோட வியூ என்ன? யாராவது புதுசாக ஆரம்பிக்கிறான்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஏன்னா நானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் நான் அந்த கெரியர் ஆரம்பிக்கச்சே மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கொஞ்சம் டைரக்ட் ஸ்டாக்ஸும் வச்சுட்டு இருந்தேன். .com கிராஷ் எல்லாம் ஐ டென்ட் ஆன்டிசிபேட், அண்ட் நிறைய அதில் லாஸ் ஆச்சு. அண்ட் வென் யூ லூஸ் மனி இன் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங், it is often irrecoverable, especially when you go through a crash like that crash which was 52% fall in the Sensex or whatever. So டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில வெரி எசென்ஷியல் குவாலிட்டிஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பிஸ்னஸ் செக்டரோட சைஸு, ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் அசஸ் பண்ண வேண்டியிருக்கணும். செகண்ட்லி நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டு, P&L இதெல்லாம் புரிஞ்சே ஆகணும். எல்லாரும் நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம், நான் இப்போ போயின்னு இருக்கேன், எல்லாரும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஸ்விக்கி இஸ் அ குட் பே, அந்த மாதிரி திஸ் இஸ் நாட் த வே அன் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் இஸ் மேட். ஸோ நமக்கு வந்து வி ஷுட் பி எபிள் டு அனலைஸ். நமக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல்ஸில் என்ன க்ரோத் இருக்குது, மார்ஜின்ஸ், ROE, ROC அதெல்லாம் புரியணும்.
opportunity size புரியணும், what can go wrong with the business, what can be the competition, இத்தனையும் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக்கை வாங்கிட்டாலும் இந்த பை அண்ட் ஹோல்ட் ஃபார் எவர்னு உண்மை கிடையாது. அதனால அந்த ஸ்டாக் வந்து குவார்டர்லி என்ன நடக்கிறது அதுக்கு அதை ட்ராக் பண்ணி ஏதாவது கவர்னன்ஸ் ப்ராப்ளம் கண்டினியூஸ். ஸோ அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் இன் மை ஒப்பீனியன். ஸோ நம்ம டைரக்ட் ஸ்டாக்ல நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு சக்சீட் பண்ணணும்னா கூட இட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் அவர் டைம் வி நீட் டு டிவோட். நம்ம வேற ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனை பண்ணிட்டு இது பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். தட் இஸ் வாட் ஐ பர்சனலி found. நான் இன்ஃபேக்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் எழுதியிருந்தேன். ஆனாலும் அந்த பீரியட்ல ஐ ஃபவுண்ட் தட் when I was heading that portfolio and all, நான் சொந்தமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃப்ளிக்ட் வரும். நான் அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதி நீங்கள் பண்ண முடியாது. பட் ஈவன் லீவிங் தட் அசைட் என்னால் ட்ராக்கே பண்ண முடியல. போர்ட்ஃபோலியோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனா அதை ஃபர்ஸ்ட் எழுதுவேன், அதை பண்ணுறது யூ வாண்ட் ஆக்ட் ஆன் இட். ஸோ நம்ம ப்ரொஃபஷன் வேற ஒன்று வச்சிருக்கச்சே இந்த டைரக்ட் ஸ்டாக்ல நம்ம போட்டு வி கேன் வின் அட் இட்னு நினைக்கிறது வந்து இஸ் நாட் ரியலிஸ்டிக் இன் மை ஒப்பீனியன். அதனால நான் ஒரு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைக் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம இந்த கோல் இருக்கு, நமக்கு 12% ரிட்டர்ன் வேணும், 10% ரிட்டர்ன் வேணும்னா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐ ஃபவுண்ட் இட் அஸ் எ சிம்பிள் திங் டு டூ. அதை போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் டூ சிப்ஸ் ஆர் வாட் எவர். இந்த டைரக்ட் ஸ்டாக் வந்து when you have some time in your career or in your profession, you want to learn more about companies and businesses. நல்லா புரிஞ்சிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு வரச்சே ஃப்ரீ டைம் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிச்சுவேஷனுக்கு வரச்சே தான் டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணும். அண்ட் எல்லாரும் நினைக்கிற வெறும் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டா போறோம், அப்படி இல்லை. போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ட்விட்டர்ல யார் வேணா போடலாம் இந்த ஸ்டாக் எனக்கு மல்டி பேக்கரா இருந்தது, பட் அதோட பொசிஷன் சைஸ் என்ன போர்ட்ஃபோலியோல யாருக்கும் தெரியாது. போர்ட்ஃபோலியோல அது 2% தானே, அது என்னதான் மல்டி பேக்கரானாலும் நம்ம வெல்த்துக்கு ஒரு டிஃபரன்ஸும் வர இல்லை. வேற நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுச்சு நம்ம ஒரு சைசபிள் பொசிஷன் போடுறோம், ஒரு 10%, 5%. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம லேர்னிங்க்கோ ஒரு த்ரில்காவோ வி கேன் டூ. பட் எனக்கு என்னமோ ஐ டோன்ட் ஃபீல் தட் எனிபடி கேன் ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் ஆக்சுவலி பி குட் அட் இட். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நிறைய பேர் மைண்ட்ல ரொம்பவே பாதர் பண்றது என்னன்னா, நான் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், ஓகே, ஆர் அட்வைசருக்கு ஏன் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வருது. ஸோ நான் பார்த்த மட்டும் நானே நிறைய ரிசர்ச் வாங்குறேன். இப்போ நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் வாங்குறேன், நிறைய பணம் செலவு பண்றேன். ஏன்னாக்கா ஒன்று அவங்க குவாலிட்டி ஒர்க் பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது, அந்த ஒர்க்கை மதிச்சு நான் பே பண்ணி அந்த ஒர்க்கை வாங்குறேன். எந்த ஒர்க்கும் வந்து பைசா கொடுக்குற அளவு குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து ரொம்பவே நம்ம மார்க்கெட்ல லாஸ்ட் 1 or 2 yearsல வளர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ people think that paying for something is bad, but they pay a much heavier price because of the kind of decisions they get for free. So free-ஆ வருது is not free, ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டே வேண்டாம், எனக்கு போர்ட்ஃபோலியோவே வேண்டாம், நான் இண்டெக்ஸ்லயே போறேன் அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்கு. People are going to index mainly because they don't want to pay money. They are not going because they have conviction in the index. I want to talk about this index versus active. Your views. Right. So index is good for a certain kind of investor who basically இப்போ ஸ்டார்ட் பண்றோம், நமக்கு ஸ்டாக்ஸை பத்தி எதுவுமே தெரியாது, நம்ம இந்தியாவில் டாப் 100 கம்பெனிஸை நான் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை ஐ ஹாவ் கிரேட் பிலீஃப் இன் இந்தியாஸ் ஃபியூச்சர். ஸோ எனக்கு 8% ஜிடிபி க்ரோ ஆகும், அதனால டெஃபினெட்லி வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் கேன் மேனேஜ் 11%. அந்த மாதிரி நினச்சிட்டு ஐ சே ஓகே, எனக்கு இந்த ஈக்விட்டி அசெட் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற வாழ்க்கை I think index investing is okay. Only for participation. Only for participation. But நமக்கு வந்து கொஞ்சம் I mean if you want to really delve into fundamentals and if you want to go into the potential of each business, you want to identify businesses that can really grow multiple times. I mean piggybacking on a certain theme that is playing out. இதெல்லாம் இண்டெக்ஸ்ல வந்து in the current way in which indexes are actually constituted, I feel it is more difficult. இண்டெக்ஸ்ல என்ன ஆக்சுவலி இன் இந்தியா இது எல்லாமே மார்க்கெட் கேப் பேஸ்ட் இண்டெக்ஸஸ், ஃப்ரீ ஃப்ளோட் பேஸ்ட். ஸோ என்னன்னா whichever stocks become very big in the market and gain market cap and free float, those are put into the index. The stocks which no longer meet that they are taken out, right? Not on the merit of this is not so. Whereas when a stock picker actually picks stocks fundamentally,
the kind of metrics they look at is very different from market. Correct. So நம்ம பார்க்கறது as a fundamental investor, I believe in fundamental investing. So நம்ம வந்து அந்த கம்பெனியோட பொட்டென்ஷியல், அதோட ஃபினான்ஷியல்ஸ், கவர்னன்ஸ், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். மார்க்கெட் கேப் மே பி an additional metric, but it's not the main filter. So இங்க ஃபில்டரே ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இஸ் மார்க்கெட் கேப். அதனால என்ன ஆகுதுன்னா the stocks that make up the index basket are not necessarily the top stocks in terms of potential or management or governance. We've seen evidence of all that. So you put it very nicely actually. You cannot stop them from coming into your portfolio. Right. If you are passive, correct, it's like it is rule based. It's like I have my house door open and I sit in a chair and I say I won't get up from it. Even if the thief comes, I will keep watching. It's like that. Illa, you think of a college where you say that the richest people will be admitted to this college. So they will automatically. Not the most merit. I mean, it is like that. Correct, yes. correct. ரொம்ப சுவாரஸ்யமா இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆர்த்தி கிருஷ்ணனோட. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் தொடருவோம்.